பலவீனப்படுத்துவதனுடைய விளைவாக நாம் ஒரு ஜெயக்கொடியை ஏற்றக்கூடாதபடி போய்விடும். நம்ம ஒரு யெகோவா நிசியை உயர்த்தக்கூடாதபடி போய்விடும். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் அப்நார்மல் சோர்வு, அப்நார்மலாக ஏதோ ஒரு வெறுமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு இருதயம் வெறுமையா இருக்கும், ஆவிக்குரிய பாடல் வராது, துதி வராது, பைபிளை வாசிச்சா ஒரு வெளிச்சம் கிடைக்காது, அப்படியே ஒரு வெறுமையா இருக்கும் எப்போதுமே. இது எல்லாம் சத்துருவினுடைய போராட்டத்துக்குரிய அடையாளங்கள். ஆமென். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இதை இப்படியே விட்டுறக்கூடாது. இப்படியே போச்சுடா, சோர்ந்துட்டேன், நாளைக்கு பார்ப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம், அசந்து போகிறதுக்கு விடாதீங்க. பிடிச்சி நிற்கணும் மோசையை போல. ஆமென். கையை தூக்கணும். ஆமென். வாயை திறக்கணும். ஆமென். உபவாசத்தை உண்டாக்கணும், உபவாச ஜெபத்தை நியமிக்கணும். வாயை திறந்து நல்லா பாடி துதிச்சு கொஞ்ச நேரம் போராடுனா உங்க போராட்டம், ஒருவேளை நீங்கள் உங்களை வேறு பிரித்து கொண்டு ஒரு தனி இடத்துல போய் போராடி 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் கூட போராடலாம், அரை நாள் போராடலாம். சில பேருக்கு இதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். சில நேரங்களில் ஆண்டவரும் நம்மை இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு கூடாக நடத்துவார். அப்ப நாம் விடாப்பிடியா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ண, வேதம் வாசிக்க, ஜெபிக்க, பாட, துதிக்க, எப்பயாவது நம்மை பலப்படுத்துவதற்கு ஏதுவாய் பரிசுத்த ஆவியானவர் வந்து தொட்டுட்டு போவார். இதுதான் நடக்கும். ஆனா நீங்க விடக்கூடாது. நீங்க தொடர்ந்து விடாம உறுதியா உங்கள் கைகள் அசந்து போகாம ஜெபிக்கும் போது உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற அமலேக்கியத்தின் ஆவி, தேவன் முன்குறித்திருக்கிற அந்த உங்களை டிஸ்டர்ப் பண்ணி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய அந்த பொல்லாத அசந்து போக பண்ணுகிற அந்த ஆவியை நீங்கள் மேற்கொள்ளும் போது ஜெயம் உங்களுக்கு வந்துடும்.